பிளாசபோவோட சக்தியை மருந்தில்லாமையே குணமாகிற நம்பிக்கையோட ஆற்றலை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. பிளாசபோனா மருந்துன்னு சொல்லி உங்களுக்கு கொடுக்குறதோ, மருந்து இல்லாமல் ஒரு கடவுளை நம்பியோ, ஏதோ ஒரு ட்ரெடிஷ்னலாக நம்மளோட பழங்காலத்திலேருந்து வந்த ஒரு தொன்று வந்த ஒரு மருத்துவ முறையை நம்பியோ, இது மாதிரி நம்பி நம்ம நல்லாவே சரியாக வருது. அதனோட பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸை பிளாசபோ எவ்வளோ நல்லா நிறைய பேருக்கு வேலை செய்யுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நான் வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு உண்மை சம்பவத்தை, அமெரிக்காவில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். அமெரிக்காவில் ஒரு ஏசி ரூமில் என்ன வலி இருக்கிற ஒரு பாட்டிக்கு சிகிச்சைங்கிற பேரில் ஒரு மாத்திரை கொடுத்துருக்காங்க. அந்த மாத்திரை ஒரு சும்மா சர்க்கரை மாத்திரை, நம்ம டீ காஃபியில் போட்டுக்கிறோம்ல சர்க்கரை, அந்த சர்க்கரையை மாத்திரையாக மாற்றி கொடுத்துருந்துருக்காங்க. ஆனால் அவர் வலி இல்லாமல் நல்லா நடந்திருக்கிறாரு. இது எப்படி சாத்தியமாயிருக்கு? அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தட் இஸ் கால்டு பிளாசபோ எஃபெக்ட். ஓகேங்களா? பிளாசபோனா என்னங்கிறத பற்றி இப்போ நான் சொல்லிடுறேன். பிளாசபோனா மருந்து போல இருக்கும், ஆனால் உண்மையான மருந்து கிடையாது. சரிங்களா? நம்மோட நம்பிக்கை தான் பிளாசபோல மருந்தாக செயல்படுது. நம்ம ஒரு விஷயத்தை இதை பண்ணுனா நம்ம சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறப்போ, இப்போ சலைன் வாட்டர் இருக்குது, அதை பண்ணுனா நம்ம கண்டிப்பாக க்யூர் ஆயிடுவோம், எந்திரிச்சு உட்காந்துக்குவோன்னு நினைக்கிறப்போ நம்மளோட உடம்பு உண்மையிலேயே சரியாகுது. அதுதான் இங்கே ஒரு பியூட்டி. அது எப்படி சரியாகுதுன்னா, நம்ம உடம்புல நிறைய ஹார்மோன்ஸ் சுரக்குது. அதில் ஒரு முக்கியமான ஒரு ரெண்டு என்னென்னா டோப்பமின், செரட்டோனின். இதெல்லாம் ஹாப்பி ஹார்மோன்ஸு. இது என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு நல்லாயிடும், நம்மளுக்கு இதை பண்ணுறாங்க, நம்ம இந்த டாக்டரை பார்த்துட்டோம், இப்படி ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு கண்டிப்பாக க்யூர் ஆயிரும்னு நினைக்கிறப்போ என்ன நடக்குதுன்னா, டோப்பமின், என்டார்ஃபின்லாம் சுரக்க ஆரம்பிச்சு அது உண்மையிலேயே க்யூர் பண்ணிடுது. ஏன்னா நம்பிக்கையினால் சுரக்கிறது. இப்போ புரியுதுங்களா அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸு? ஸோ இதைத்தான் நம்ம ஊரில் நம்பிக்கை வைத்தியம், இல்லைன்னா தெய்வ நம்பிக்கை, இல்லைன்னா சித்த வைத்தியம் போன்றவற்றில் நிறைய விஷயத்தில் நடக்குது. சித்த வைத்தியத்தில் எல்லா இடத்துலையும் மருந்து வேலை செய்யாமல், இது ஒரு பர்டிகுலர் விஷயம் ஒரு நம்பிக்கையில் சரியாகுது. சரியா இல்லைங்களா? கொஞ்சமாக அது சரிங்களா? எல்லா மெடிசன்லேயும், இங்கிலீஷ் மெடிசன் ஆகட்டும், பிளாசபோக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்த பற்றி தான் இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன். தெய்வ நம்பிக்கை அப்படி தான். தெய்வ நம்பிக்கையில் நம்ம அந்த நம்பிக்கையின்பால் நம்ம சரியாகிறோம். இது ஒரு பியூர் சயின்ஸ் அது. சரிங்களா? அதே மாதிரியே ஒருத்தவங்க மேலேயோ, ஒரு டாக்டர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வருதுன்னா, அவங்க என்ன உங்களுக்கு ஒரு பண்ணாலும் உங்களுக்கு சரியாயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதான் அந்த இதில் சொன்ன மாதிரி ஒரு வெறும் சர்க்கரையை மாத்திரையாக கொடுத்தா கூட உங்களுக்கு சரியாகுது. ஸோ அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் பாரம்பரிய உதாரணங்களை பற்றி சொல்லிடுறேன். கோயில் பிரார்த்தனை, சரிங்களா? கோயிலில் போய் பிரார்த்தனை பண்ணுறாங்களா, அது நிறையா பேர்த்துக்கு நோயை சரி பண்ணுது. அது பயங்கர மிராக்கல். ஒரு பக்கம் அது உண்மையாலுமே கடவுளால் சரி பண்ணப்படுது, அதையும் நான் ஒத்துக்கிறேன். இன்னொரு பக்கம் நம்ம வைக்கிற நம்பிக்கையில் பிளாசபோ எஃபெக்ட்னால சரியாகுது. சரிங்களா? அப்புறம் மாவு எல்லாம் வச்சு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல, அது இன்னொன்று என்னன்னு கேட்டால், அம்மா ஒன்று சொல்லிட்டாங்க மருந்து, பாட்டி ஒன்று சொல்லிட்டாங்க, அதனால சரியாகும் அப்படின்னு நிறையா ஒரு சிம்பிளான இதெல்லாம் செய்கிறோம்ல, அதெல்லாம் சரியாகுது. சில சமயம் உண்மையாலுமே மருந்துனால சரியாகுது, சில சமயம் பிளாசபோ எஃபெக்ட்னால சரியாகுது. இதெல்லாம் ஏன் சரியாகுதுன்னா, நம்மளோட பிலீஃப், நம்பிக்கைனாலேயும் நம்ம அது மேலே கொடுக்குற அட்டென்ஷன்னாலேயும் நம்மளுக்கு சரியாகுது. அது தவிர கிராமங்களில் தண்ணி ஊற்றி வைக்கிறது, அது மாதிரிலாம் ட்ரீட்மெண்ட்டு, அப்புறம் கம்பளி மருந்து, இது மாதிரியெல்லாம் செய்கிறது எல்லாமே பிளாசபோ எஃபெக்ட்னால தான் நடக்குது. ஸோ இப்போது பிளாசபோ எஃபெக்ட் பற்றி நம்மளோட மனதை மாற்ற வழியை இப்போ நான் ஒரு சின்ன பிளாசபோ பயிற்சி மூலம் சொல்லித்தரேன். அமைதியான இடத்துல போய் உட்கார்ந்துருங்க கொஞ்ச நேரம், கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தீரும். ரெண்டாவது, மூச்சை ஆழமாக இழுத்து விடுங்க, அதில் பிரச்சனை தீரும். சரிங்களா? அதே மாதிரியே இப்போ நான் சொல்ல போகிற வார்த்தையை மனசில் சொல்லுங்கள், கண்டிப்பாக பிரச்சனை தீரும். என் உடல் சுயமாக குணமாகி கொண்டு இருக்கிறது.
என் உடல் சுயமாக குணமாகி கொண்டு இருக்கிறது. என் உடல் சுயமாக குணமாகி கொண்டு இருக்கிறது. நம்ம உடம்பு தான் நம்மளோட நோயை சரி பண்ணும். அது உண்மைதான் அது. ஸோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதோ சொல்கிறதோ உங்களுக்கு கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கும். அதே மாதிரி அமைதியான இடத்துல கண்ணை மூடிட்டோ கண்ணை திறந்தோ உட்காந்துருக்கிறது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். கண்ணை மூடி உட்கார்றது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். நல்ல மனதில் பாசிட்டிவ் எண்ணத்தை நம்பிக்கையை கொண்டு வந்தால் அடுத்தது மூச்சை ஆழமாக இழுத்து விடுறது. டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இப்போ என்ன செஞ்சு காட்டுறேன். 4 கவுண்ட் வயிறு வரைக்கும் இழுங்க, 4 கவுண்ட் இழுங்க, 4 கவுண்ட் ஹோல்டு பண்ணுங்கள், 6 கவுண்ட் வெளியில் விடுங்க. 3 தடவை செஞ்சு காட்டுறேன். 2 3 ஸோ இது மாதிரி இதெல்லாம் பிளாசிபோ எஃபெக்ட்டுக்கான ஒரு உதாரணம். நம்ம நம்பிக்கை தாங்க நம்மளுக்கு மருந்து. உங்கள் நம்பிக்கை தாங்க உங்களுக்கு மருந்து. அதை உணருங்கள், அதை பயிற்சி செய்யுங்க. அப்போ தான் நீங்கள் மருந்து இல்லாமல் முழுமையாக குணமடைய முடியும். ஸோ இந்த மாதிரி பிளாசபோ எஃபெக்ட் பற்றி டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள். நல்ல ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணுன்னா கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.